எனவே 76 ஊரை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஊர்ல அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் வந்திருந்தீங்கன்னா கரவொலி கொடுத்து உங்க ஊரினுடைய பிரசன்ட், இங்க இருக்கிற பிரசன்ஸை நீங்க நிரூபிங்க. அதனால உங்க வாழ்த்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஊருடைய பெருமைகளை. என்ன மகிழ்ச்சியான இந்த தருணத்துல ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் கல்லனோடுமே அரியக்குடி பலவான்குடி பாகநேரியும் ஆத்திக்காடு தெக்கூரும் கடியாவட்டியும் ஆராவயலும் சிராவயலும் கோணாவட்டுமே கொத்தமங்கலம் லட்சுமிபுரம் மதகுப்பட்டியும் கோட்டையூரும் குழிவிரையும் வேகுப்பட்டியும் புதுவயலும் ராயவரம் பூலாங்குறிச்சி புகழ் சேர்க்கும் ஊர்கள் இவை சிறப்பே ஆகும். கண்டனூரும் அழகாபுரி ஆவினிப்பட்டி கருங்குளமும் மானகிரி மிதிலைப்பட்டி கண்டவராயன் பட்டி தேனிப்பட்டி காளையார் நல்மங்கலமும் கல்லுப்பட்டி கண்டவராயன் பட்டி தேனிப்பட்டி காளையார் நல்மங்கலமும் கல்லுப்பட்டி கண்டரனல் மாணிக்கம் உலகம்பட்டி காநாடு காத்தானும் பனையப்பட்டி பொன் புது பட்டியுடன் வலையப்பட்டி பிள்ளையார் பட்டி அது பெருமையாகும். பிள்ளையார் பட்டிங்கிறது நகரத்தார் ஊர்லயும் ஒண்ணு கோயிலையும் ஒண்ணு. இன்னும் நகரத்தார் குடும்பம் இருக்காங்க. நற்சாந்து பட்டியுடன் பள்ளத்தூரும் நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டை வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர் வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர் விரையாச்சிலை சொக்கலிங்கம் புதூரும் செவ்வூர் நெற்குப்பை மகிபாலன் பட்டியினோடு நேமத்தான் பட்டியுடன் செம்பனூரும் சிறுகூடல் பட்டி வளர்கொப்பனாபட்டி சீர்புகழை சேர்க்கும் ஊர்கள் சிறப்பே ஆகும். சோழபுரம் காரைக்குடி அளவாக்கோட்டை சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி கீழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியோ கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி சோழபுரம் காரைக்குடி அளவாக்கோட்டை சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி கீழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியோ கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி அரண்மனைநல் சிறுவயலும் பட்டமங்கலோ அரிமளமும் ஜெயங்கொண்டபுரம் ராமதியோடு ராங்கியமும் மேலே சிவ புரியுமாக வீலட்சுமி புறமும் சேர்த்து சிறப்பே ஆகும். தானிச்சா பூரணியும் நாச்சியாபுரம் சக்கந்தி உனாச்சிறுவயல் கோழகாபுரி பனங்குடியும் நடராசபுரமும் சேர்த்து பார்புகழும் நகரத்தார் வாழுமுறாமே. இன்றைக்கு 76 ஆகும். இவ்வினிய குலம் இன்னும் செழித்து வாழ்க. குஞ்சக்குடி முருகனவன் துணையில் இருப்பான். கோவில் கண்ட நகரத்தார் குலமே வாழ்க என்று வாழ்த்தி இந்த பாடலை எழுதியவர் ஆத்தங்குடி கவித்தென்றல் காசு மணியன் அவர்கள். அவருக்கும் ஒரு கரவொலி கொடுத்து வாழ்த்தணும்.